மிஸ்டர் அரவிந்தன் ஒரு அற்புதமான பேரற்புதமான ஒரு சோல், அன்பே நிறைந்தவர் அவர். அவர் ஆக்சுவலாக நான் பிரமிட் மெடிடேஷன் சொசைட்டியோட தமிழ்நாடு வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன். நான் இந்த வாய்ப்பு எனக்கு சில காலத்திற்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. நான் ஒரு பெரிய மெடிடேட்டர் கிடையாது. பட் எங்கள் குருஜி என்னை எதுக்காகவோ தெரியல, என்னை சீக்கிரமாக தமிழ்நாடு மெடிடேஷன் சொசைட்டியோட வைஸ் பிரசிடெண்டாக என்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கார். நன்றி குருஜி. அந்த எங்களுடைய குருஜி பத்திரியோடு தான் நான் முதலாக திரு அரவிந்தன் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வெள்ளூரிலே எங்களுக்கு கிடைத்தது. இப்போது எல்லாரும் சொன்னாங்க என்னோடய படங்கள் ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்புன்னு. என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் கற்பனையிலே இருப்பேன். இப்போ உங்கள் சப்ஜெக்ட் தான் எனக்கு காதுலெல்லாம் எதுவும் கேட்கவே கேட்காது. என்னோடய படம் பார்த்திங்கன்னா டயலாக்ஸே கம்மியாக இருக்கும். அப்படி பார்வையிலே பேசிடுவாங்க எல்லாருமே. ஒரு விஷயம் பார்த்து அப்பா அப்படி பார்த்தாலும் எதுக்கு பார்க்குறேன்னு தெரியாதா? டீச்சர் அப்படி பார்த்தா எப்படி பார்த்தா நமக்கு தெரியாதா? இயற்கை சூரியன் உதிக்கிறப்ப அழகுகளை பார்க்குறப்ப நம்ம ஏதோ மொழிகள் வருதா நமக்கு? அது மாதிரி எனக்கு அதிகமாக பேச்சே வராது எனக்கு. அது மாதிரி அரவிந்தனை பார்க்கின்ற பொழுது அந்த பேரற்புத மனிதனுடைய அதிசயத்தை நான் இன்று இங்கே இந்த ஆச்சாரியா பள்ளிக்கூடத்திலே பார்க்கும்போது, ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடை இங்கே நான் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. வரும்போதே அற்புதமான குழந்தைகளுடைய நடனம் பிரமாதமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான நடனம். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு பரதநாட்டிய நடனம், மாணவர்களுடைய அற்புதமான ஸ்கில்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. அந்த ஸ்கில்ஸ்கள்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஸ்கூல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக ஸ்டேஜ்லேயே அவங்கள பண்ண வச்சு, அதுவும் ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, தனியாக ஸ்கூலில் பண்ண வைப்பாங்க. எல்லாருக்கும் மத்தியில் ஃபங்க்ஷனில் அவங்களோட டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து ரொம்ப ரசித்தேன். ஏன்னா பேசிக்கலி ஐம் பெயிண்டர். ஆக்சுவலாக மிஸ்டர் உதயச்சந்திரன் ரொம்ப அற்புதமாக உரையாற்றினார். அவர் சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். அவர் தாய் தகப்பனை விட இங்கே அவர் சொல்லவில்லை, யாரையும் உதயமூர்த்தியை பற்றி சொன்னார். அவருடைய பேரே உதயின்னு ஆரம்பிக்குது பாருங்க. அவருடைய வாழ்க்கை எங்கே உதயமாகுதுன்னா, உதயமூர்த்தியை சந்தித்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கை உதயமாகுது. அவர் எப்போதும் வாழ்க்கை ஃபுல்லாக உதயமூர்த்திக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு 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 நிலையில் தன்னுடைய நன்றி கடன் பட்டிருக்கார். அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வேற யாருக்கோ நன்றி கடன் படுவதை உங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும் வாழ்க்கையிலும். அந்த நிலையை ஒரு பேரண்ட்ஸ் உருவாக்க வேண்டும். அதுதான் அவர்கிட்ட அவர் பேசும்பொழுது நான் நினச்சது என்னென்னா, அவர் பாருங்கள், அவர் படிக்கிற காலத்தில் படித்து முடித்து பலகாலம் கழித்து உதயமூர்த்தியை சந்திக்கும் பொழுதுதான் அவருக்கு தோணுது, ஆஹா நாம் இப்படி ஆயிருக்கலாமே, நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அன்னைக்கு தான் விதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அஸ்திவாரம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த அஸ்திவாரம் ரொம்ப அற்புதமான டாபிக். அந்த அஸ்திவாரத்தை பற்றி நான் சொல்லும்போது, நான் பேசிக்கலி நான் ஓவியக் கல்லூரியில் நான் ஓவியம் படிக்கிறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். நான் எனக்கு ஃபில்ம் மேக்கராக நான்றது எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளை, எனக்கு எப்படி தெரியும் நான் ஃபில்ம் மேக்கர்னு? எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையில் சோத்துலலாம் படம் வரைஞ்சிட்டே இருப்பேன். வால்லெல்லாம் படம் வரைஞ்சி பார்த்த உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், இந்த பையனை ஓவியக் கல்லூரியில் சேர்த்துடலாம். ஏன்னா அப்பா தான் எல்லாமே, அவர் தான் விதைக்கிறவர், நான் விதைக்கிறவர் அவர். அதனால் என்னை கொண்டு போய் ஓவியக் கல்லூரியில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு எங்கள் அப்பா. ஆனால் வீட்டில் பணம் இல்லை, நிறைய நிலங்கள் இருக்கிறது, வருமானம் இல்லை. மழை இல்லாத காலகட்டங்கள்னால் விவசாயங்கள் இல்லை. அதனால் அப்பாட்ட வருமானம் கம்மியாக இருக்கிற காலகட்டங்களில் என்னை சென்னைக்கு, திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. கையில் ஒரு 200 ரூபாய் இல்லை. இது ஒரு முக்கியமானது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அனுப்புறீங்கன்னு உங்களுக்கு எல்லாரும் பேரண்ட்ஸுக்கும் தெரியும், எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எங்கள் அப்பாவுக்கும் அதே நிலை, ஒரு 200 ரூபாய் இல்லாதனால என்னை சென்னைக்கு அனுப்பலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனப்போராட்டம். வீட்டில் ஒரே குழப்பம் 2 மாதமாக. நான் எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பந்தாவை பண்ணிட்டேன். டே நான் மெட்ராஸில் படிக்க போகிறேன், எங்கள் அப்பா மெட்ராஸுக்கு அனுப்ப போகிறாரு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே பக்கத்தில் திருநெல்வேலி, நார்வேலில் தான் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கானுங்க. எங்கள் அப்பா சென்னைக்கு அனுப்பி அப்ளிகேஷன், அதாவது அமெரிக்கா போகிற மாதிரி. அப்போ திருநெல்வேலியிலேருந்து நான் சென்னைக்கு வரேன்னா, அந்த ஒரு பெரிய கனவோடு நான் ஒரு 2 மாதமாக அப்படி சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இல்லைடா வீட்டில் பணம் இல்லை, உன்னை அடுத்த வருஷம் நாங்கள் சென்னையில் படிக்க வைக்கிறோம். இந்த வருஷம் உனக்கு தான் தெரியுமே நம்ம வீட்டில் கஷ்டம், நம்ம சாப்பாட்டுக்கே ரொம்ப டைட்டில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், வேண்டாம் அப்படின்னு. என்னுடைய கனவுகள்
சிறகுகள் உடைந்து அப்படியே கீழே விழுந்தேன். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என்னப்பா நீ அடுத்த வருஷம் நீ என்னை வந்து காலேஜில் சேர்ப்பேன்னு சொல்கிறீ, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து 11 வருஷமாக எஸ்எல்சி வரைக்கும் 11 ஆண்டுகள் படித்து முன்னாடியே நான் 11 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு நான் இன்னைக்கு கல்லூரி போகணுன்னு. உங்களால் சேர்க்கறதுக்கு வசதி இல்லை, உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் மட்டும் உங்களால் எப்படி சேர்க்க முடியும்? ஆனால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை அசோக் நார்கோயிலில் இருக்கிற ஹோட்டல் பேரை சொல்கிறேன், ஏன்னா எங்கள் ஊருக்காரர் அங்கே வேலை செய்கிறாரு. இந்த ஹோட்டலில் என்னை வேலைக்கு சேர்த்து விடுங்கள், அடுத்த வருடம் கல்லூரிக்கான பணத்தை நானே சேர்த்துக் கொள்கிறேன் என்று எங்கள் அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்கள் அப்பாவுடைய கண்களில் கண்ணீர், அம்மாவோட கண்கள்லையும் கண்ணீர். கட் பண்ணால் எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரம் எல்லாம் அடகு போயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்கும். எங்கள் வீட்டில் பெரிய கல்யாணம் நடத்தணும்னா இந்த பாத்திரத்தில் 15 ரூபா வரைக்கும் வாடகைக்கெல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரங்கள் எங்கள் அம்மா நிறைய பணம்லாம் வாங்க மாட்டாங்க, பட் வாடகைக்கு கொடுப்பாங்க. பெரிய பெரிய உருளிலாம் இருக்கும் எங்கள் வீட்டில். அப்போ 200 ரூபாய்க்காக எங்கள் வீட்டில் இருந்த அத்தனை பாடங்களும் அடவு வச்சாங்க. கட் பண்ணால் நான் மெட்ராஸ் கல்லூரிக்கு, ஓவிய கல்லூரிக்கு மாணவனாக படிக்க வந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த அஸ்திவாரம் எங்கள் அப்பா அன்னைக்கு செய்யலைன்னா நான் அன்றைக்கி ஒரு ஓவியனா, அன்றைக்கி ஒரு பெரிய டைரக்டராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்திருக்க முடியாது. அந்த அடையாளம், இவனுடைய திறமைகளை நாம் வந்து வெளிப்படுத்த வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததுனால அன்னைக்கு வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டங்களை அடகு வைத்தார். அடகு வைத்து திருநெல்வேலி வரைக்கும் பஸ்ஸில் ஏற்றி வந்தால் அதில் ஒரு 2 ரூபா செலவாயிடுங்கிறதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சைக்கிள்லேயே என்னை 85 கிலோமீட்டர் பெடல் பண்ணார் எங்கள் அப்பா. ஃப்ரம் திருநெல்வேலி எங்கள் கால்கரையிலிருந்து நெல்லை மாவட்டம் வரை 65லிருந்து 80 கிலோமீட்டர் தூரம் எங்கள் அப்பா என்னை பின்னாடி வைத்து கொண்டு நான் டபுள்ஸ் போட்டுட்டு ஃபெடல் பண்ணி எங்களை கொண்டு வந்து திருநெல்வேலி வரைக்கும் சேர்த்தார். ஏன்னா அதில் ஒரு காசை கட் பண்ணலாம், ஒரு 10 ரூபா செலவு குறைச்சி அந்த புள்ள போய் படித்து மெட்ராஸ் போய் சேருவான், யூஸ் ஆகுன்றதுனால இன்னும் அந்த காட்சிகள் எனக்கு கண்களில் அப்படி நிற்கிது. இன்னும் எங்கள் அப்பா பட்ட கஷ்டம், அது மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்கள் படுற கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரிந்து அவன் கனவு சிதறவே சிதறாது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். உங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், எல்லாரும் ஜெயிக்கிற பிள்ளைங்க தாங்க இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, உன்னை ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கு, கேமராவில் உன்னை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. நானும் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா எப்படி ஃபெடல் பண்ணி வந்தார்ன்ற கஷ்டம். அதனால் என்ன பண்ணார், எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, இன்னும் சென்னையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு இன்னும் நிறைய செலவாயிருமே, இருக்கிறதே 200 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, லாரியில் போனால் இன்னும் செலவு கம்மியாக இருக்குன்னு 10 ரூபா லாரியில் தாம்பரத்தில் வந்து இறங்கிட்டோம். இல்லைன்னா அந்த 200 ரூபா காசு பஸ்ஸுக்கே போயிட்டுருக்கோம். ஸோ டோட்டலி 200 ருபீஸில் நாங்கள் ஒரு 15 ரூபா செலவில் 185 ரூபா வச்சுட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன் நான். அதற்கு பிறகு நான் முடிவெடுத்தேன், இனிமேல் எங்கள் அப்பாவிற்கு நான் கஷ்டம் கொடுக்க போவதில்லை, எங்கள் அப்பாவிடம் பணம் கேட்க போவதில்லைன்ற முடிவு எனக்குள்ளே வந்துடுச்சு. அந்த உத்வேகம், அது காரணம் என்ன? இவ கேட்டாங்க, காதல் ஏன் எடுக்கிறீங்கன்னு. எங்கள் தாய் தகப்பன் மீது நான் வைத்த காதல், அவர்களுடைய கண்ணீரை பார்த்தேன். இனிமேல் என் படிப்புக்காக ஒரு துளி கண்ணீர் அங்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. அன்று முதல் கல்லூரி சேர்ந்த இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு 600 ருபீஸ் அதுக்கப்புறம் பே பண்ணாங்க. டோட்டல் 800 ருபீஸ். 5 வருட காலகட்டம் முடிகிற வரைக்கும் எங்கள் அப்பாட்ட நான் ஒரு பைசா வாங்கலை, இன்று வரைக்கும் வாங்கலை. நான் என் சிஸ்டர் கல்யாணத்தை நான் தான் பண்ணேன், 2 சிஸ்டருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா ஒரு பைசா செலவு பண்ண விடல நான். ஏன்னா அந்த உத்வேகத்தை யாரிடமிருந்து உருவாக்குகிறாள் என்றால், பிள்ளை மீது வைக்கின்ற பாசம், காதல் ரொம்ப முக்கியம். காதல்ங்கிறது பெண்ணும் ஆணும் இளைஞர்கள் பண்ணுவது மட்டும் இல்லை, பிள்ளை மீது தாயும், தாய் மீது பிள்ளையும், பள்ளியின் மீது ஆசிரியரும், ஆசிரியர் மீது சேர்மன், இது மாதிரி நிர்வாகிகள் வைக்கின்ற அந்த காதல் இருக்குல்ல, அந்த காதல் தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடந்தது. எதனால் நடந்தது அந்த காதல்? இந்த பிள்ளைகள் உயரப்பட வேண்டும் என்கிற ஆசிரியர்கள் இருக்கிற கனவு, இந்த நிர்வாகத்திற்கின்ற கனவு தான், இந்த காதல் தான் நான் பார்த்தேன். காதல்ங்கிறது ரொம்ப யுக்தியம். காதல்ங்கிறது ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது மட்டும் இல்லை, கனவு. அந்த மாதிரி ஒரு கனவு. இது ஏன் முக்கியமாக சொல்ல வரேன்னா, இங்கே இதை சொல்லும் பொழுது அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு இடமா சென்னையில் போய் ஸ்டுடியோவில் போய் வேலை கேட்டேன். சின்ன நானே
ஸ்டுடியோவில் போய் வேலை கேட்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்கில் இருந்தது, என் கையில் டிராயிங்கிற ஒரு ஸ்கில் இருந்ததுனால உடனே போய் வரைஞ்சிருவேன். நான் கண்ணாசனே வரைஞ்சி கொடுத்தேன், 100 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு என் பேக்கெட்டில் கண்ணாசனை வரைஞ்சதுனால. எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தர் பாக்கியராஜை உடனே வரைஞ்சி உடனே அந்த நாளுக்கு படத்தோட டிசைன் நான் படிக்கும் போதே வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னா, நான் ஸ்கூலில் நல்ல மாணவராக படித்ததுனால என்ன பண்ணார், என் டிராயிங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னோட மாஸ்டரே எனக்கு சான்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கதிட்ட கூட என்கிட்ட கொடுப்பார். இந்த பையன் நல்லா வரைவான்னு சொல்லி எங்கிட்டே கொடுப்பார் அந்த ஆர்டரை. அல்ஃபோன்ஸா இஸ் அ கிரேட் பெயிண்டர். அந்த மாதிரி நான் நல்லா வரைந்த உடனே என்ன பிரச்சனை, நான் பாக்யராஜை பார்த்தோன்னு டக்கு டக்குன்னு வரைவேன், கண்ணாசனை பார்த்தா வருவேன். அப்புறம் ராஜ்கண்ணு ப்ரொடியூசரை பார்த்தோன்னு உடனே வரைஞ்சிருவேன். என்னோட சின்ன பையன் அற்புதமாக இருக்கணும், என்னை கூட உட்கார வச்சுருவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அந்த ஆஃபீஸில் எல்லாரையும் நான் பிடிச்சிருவேன். அதே மாதிரி நான் ஈகா தேட்டரில் படம் பார்க்க போனால் சின்ன இது பார்ப்பேன். நான் என்ன பார்த்தா ரொம்ப குட்டி பையன் மாதிரி இருப்பேன். அப்போ ஓமன் ஒரு படம், பேய் கதை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை யாரும் விட மாட்டாங்க. பட் எனக்கு, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்ன பார்த்தா சின்ன பையன், ஸ்கூல் பையன் சொல்லிட்டு உள்ளுக்கே விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா G3 போலீஸ் ஸ்டேஷனில் விடு விடு, அப்பவே எனக்கு போலீஸு எல்லாம் வருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹாஸ்டலில் ஒரு சின்ன தவறு நடந்தது. எங்களுக்கும் வார்டனுக்கும் ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையில் நாங்கள் வார்டனை சாப்பாடு சரியில்லைன்னு நாங்கள் ஒரு 4-5 பேர் கலாட்டா பண்ணதில்லை. அவர் எங்கள் மேலே கேஸ் போட்டார். நாங்கள்லாம் ஒழிச்சுக்கிட்டோம். ஹாஸ்டலில் வராமல் ஒரு 6 நாள். 7வது நாள் என்ன பண்ணோம், பக்கத்தில் லா காலேஜ் மாணவர்கள் சொன்னாங்க, நீ இப்படி ஒழிச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க, போலீஸ் தானே ஹாஸ்டலில் உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நாங்கள் அந்த 6 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே இன்ஸ்பெக்டர் வாங்கய்யா உங்களுக்கு காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு தூக்கி எல்லாத்தையும் சட்டை கழட்டி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோடனே நாங்கள் காலிலேருந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாருமே தெரியும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பசங்க, கஷ்டப்பட்ட பசங்க. ஒருத்தன் திருநெல்வேலி, ஒருத்தன் மதுரை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்டல் பசங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பர் எடுத்து அந்த ஏட்டையாவை அப்படியே வரைஞ்சேன். ஏட்டையாவை ரொம்ப பிடிச்சி உட்கார வச்சுட்டார். டீ ஆர்டர் பண்ணார், சாப்பாடு கூப்பிட்டாரு. எங்களெல்லாம் ஒரு சொல்யூஷனில் ரொம்ப மரியாதை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், இன்ஸ்பெக்டர் வந்தார். ஐயா வணக்கம்னார். என்னையா நீ அவனை உட்கார வச்சுட்டு இருக்கேன்னாரு. சார் நல்ல படம் வரையணும் அப்படின்னா. உடனே வரையணுன்னே இவ்வளோ வரையானார். உடனே இன்ஸ்பெக்டர் வரைஞ்சேன். அன்னையிலேருந்து 5 வருஷம் எந்த தியேட்டர்னாலும் சரி, சாப்பாடுனாலும் சரி, நாங்கள்லாம் போனால் செம மரியாதை. அந்த ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு இயக்குனர் இருக்கேன். அந்த மாதிரி ஸ்கில்லை இன்றைக்கி எவ்வளோ ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் ஸ்கில் இருக்கு. ஸ்கில் இல்லாத குழந்தையே இல்லை. ஸ்கில் இல்லாத குழந்தை இறைவன் படைப்பானா? யூனிவர்ஸ் படைக்குமா? எல்லார்ட்டையும் ஸ்கில் இருக்கு. நாம் கரெக்டாக என்கரேஜ் பண்ணணும் அவங்கள, அவ்வளோதான். அது பாருங்கள். என்னென்னா, இப்போ நான் இது ஒரு சின்ன அழகாக நான் என்னோட ஃப்யூச்சர் ஃபிலிம் பற்றி சொல்கிறேன். எனக்கு காந்தியை பிடிக்காது, மகாத்மா காந்தியை பிடிக்காது. எனக்கு மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு மகாத்மா காந்தின்னா பிடிக்காது. நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி படம்லாம் பார்ப்போம், கிளாப்லாம் அடிப்போம், ஆனால் பிடிக்காது எங்களுக்கு. ஏன் பிடிக்காதுன்னா, என்னோட எண்ணம் என்னென்னா, மகாத்மா காந்தி நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், அப்புறம் லண்டன் போனேன், உலகமெல்லாம் சுற்றினேன். சுற்றிட்டு இந்தியாவுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே ஒரு கியூ சரியாக இருக்காது. என்னடா ரொம்ப அழுக்காக இருக்குது ஏர்போர்ட்டு. உலகத்தில் மிகச்சிறந்த சின்ன கண்ட்ரி சிங்கப்பூருக்கு ஒரு அற்புதமான ஏர்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஏர்போர்ட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு பெரிய மியூசியமாக இருக்கும். அப்படியே ரஷ்யாலாம் போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனே ஒரு பெரிய மியூசியமாக இருக்கும், லூவர் மியூசியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரஷ்யாலாம். என்னடா நம்ம நாடு மட்டும் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அழுக்காக இருக்குது, ரோட்டில் மக்கள் படுத்துட்டு இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி நிலைமை? இந்த நாடு, காந்தி இருந்து அவர் என்ன ட்ரீம் பண்ணார்? சுதந்திரம் மட்டும்தான் அவர் ட்ரீம் பண்ணார். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த நாட்டை பற்றி அவர் கனவே கிடையாதுன்றதால அவர் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு. அதில் காந்தி எனக்கு பிடிக்காது. நான் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் லேப்டாப் வாங்கினேன். வாங்கின உடனே எனக்கு எப்படி தமிழில் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என் நண்பன் மனோஜை கேட்டேன். அவர் சொன்னார், கோனார் தமிழுரை செல்லப்பா அமெரிக்காவில் படித்தவர், அவர் ஒரு மேக் யூசர், கண்டிப்பாக உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் உங்களுக்கு மேக்கில் எப்படி தமிழ் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி தருவார்னு எனக்கு சொல்லி, எனக்கு மேக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய நம்பர் கொடுத்து செல்லப்பா என்னை அவர் ராயப்பேட்டையில் அவர் ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணார். நான் அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். எல்லோரும் கேட்கணும் முக்கியமானது. அவர் ஆஃபீஸ் போனேன். என்னை போனோடனே என்னோட கேபினில் உட்கார வச்சார். கதிர், வெரி சாரி, நீங்கள் வந்த நேரம் திடீர்னு ஒரு 10 கெஸ்ட் வந்துட்டாங்க, என்னோட கேபினில் உட்காருங்க, சார் காஃபி கொடு, டீ கொடுன்னு எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour நான் வந்துடுறேன்னு போயிட்டார். போனப்புறம் நான் மட்டும் ரூமில் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி குனிஞ்சு பார்த்தா அவங்க எல்லாம் பிரிண்டிங் புக்ஸ், எங்கே பார்த்தாலும் புக்ஸ், ரூம் ஃபுல்லாக. பக்கத்துலேயே காந்தி புஸ்தகம் தான் இருக்குது, வேறு யாரே. திருப்பி எடுத்து பார்த்தா அதுங்க காந்தி, கீழே வச்சா காந்தி. எனக்கு பிடிக்காத காந்தி பக்கத்தில் புக்கு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ இவர் சொன்ன மாதிரி தான் ரீடிங்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, படிக்கவே மாட்டேன் அதிகமாக. ஏன்னா நான் விஷுவல், அதான் சொன்னார் குழந்தைகள் எப்படி தரம் பிரிக்கிறாங்கன்ட்டு. நான் விஷுவல் பேஸ்டு.
அதனால் என்னடா பண்ணேன்ட்டு அந்த புக்கை எடுத்து ஒரு 4 பக்கம் திறந்து படித்தேன். என் கண்கள் அப்படியே டியர்ஸ். அங்கே என்ன பார்த்தேன்னா, எப்படி நான் திருநெல்வேலியிலேருந்து நான் கஷ்டப்பட்டு சென்னைக்கு வரும்போது கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை 18th செஞ்சுரியில் அவர் வந்து தன்னுடைய கனவு லாயராகுன்ற கனவுக்காக அவர் பட்ட கஷ்டங்களை வந்து எழுதியிருக்கார் சத்தியசோதை என்ற புத்தகத்தில். ரொம்ப அற்புதமாக இருக்கும், அற்புதமான புத்தகம். அப்போ அந்த 4 பக்கத்திலே அவர் இவ்வளோ பெரிய கிரேட் சோல், இந்த மாதிரி ஒரு சோலை நம்ம வந்து இவ்வளோ வெறுத்துட்டமேன்னு அப்படியே அவருக்கு நான் அன்னைக்கு சரண்டர் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு அப்போ டிசைட் பண்ண இந்த புத்தகம் தான் என்னுடைய ஆஸ்கர் படத்துக்கான கதை. இதுதான் அது 2007 படிச்சுட்டு 2009 நான் சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து லண்டன் போனேன். எப்படி இவர் லண்டன் போனார், எங்கே தங்கினார், எங்கே படித்தார், எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார், இப்போ இன்னைக்கு இந்தியன் மியூசியத்தில் இருக்கோ இல்லையோ, காந்தி படித்த அந்த கல்லூரி ஸ்கூலில் அவரோட ஐடி கார்டு நான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம மியூசியத்தில் கிடையாது. ஏன்னா நான் போய் கலெக்ட் பண்ணேன் எல்லாத்தையும். அவர் தங்கின இடம், போன இடம், நடந்த இடம் எல்லாத்தையும் போய் ஸ்டடி பண்ணேன். இவர் ஒரு கிரேட் சோல் அப்படின்னு புரிஞ்ச அப்புறம் இதுதான் என்னுடைய படம். அவருடைய மாணவ வாழ்க்கை ரொம்ப முக்கியமான, அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவருடைய மாணவ வாழ்க்கை ரொம்ப அத்தியாவசியமானது. எல்லாரும் தெரிந்துக்க வேண்டிய முக்கியமான கதை அது. எப்படி வந்து இப்போ சொன்னாங்க பாருங்க, ஒரு ஸ்கில்ங்க பிறகு ஒருத்தருக்கு கனவு காண்ற ஒரு ஸ்கில் எல்லாம் விஷுவலாகவே பார்ப்பாங்க. இன்னொருத்தர் செயல்படுவான், செயலாளியாக இருப்பான், டக்கு டக்கு சொன்னால் டக்கு டக்குன்னு பண்ணுவான். காந்திகிட்ட ரெண்டும் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, தான் லண்டனில் போய் படிக்கணும்னு நினைக்கிறார், பெரிய லாயராகவும் நினைக்கிறார். 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் பீரியட். அப்போ வந்து கப்பலில் தான் போகணும், ஃப்ளைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வீடு நடுத்தர குடும்பம், ரொம்ப கஷ்டப்படும். எனக்கு ரொம்ப என்னை ரிலேட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே. அப்படி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் அவர் பிறந்திருக்காரு. பனியாஸ் அவங்க ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் ஃபேமிலி. அப்போ என்ன சின்ன போகணும்னு நினச்சா வீட்டில் கஷ்டம். நம்ம போய் முதல்ல போய் நான் லண்டனில் படிக்க போகிறேன்னு சொன்னால் முதல்ல தகப்பன்னு சொல்ல போகிற வழி என்னென்னா, எங்கிட்ட பணம் இல்லை. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் அவர் கதையிலையும், எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பணத்தை ரெடி பண்ணுறது, செயல்திறன். நம்முடைய கனவை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும், இப்போ பணம். லண்டன் போய் படிக்கிறதுக்கான அவரும் லக்ஷ்மி தாஸ் அவருடைய பிரதர், 2 பசங்க தான், தகப்பனுக்கே தெரியாது. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா செயலாளியாக இறங்குறானுங்க. எங்கே போய் இப்போ இந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணுறது, யாரை பிடிச்சா நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்தித்து அதற்கான உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த பணத்துக்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு தன் தகப்பனிடம் வந்து கேட்குறாரு, அம்மாட்ட நான் வந்து பாரிஸில் போய் லண்டனில் போய் படிக்கணும்னு. எங்கப்பா பணம் இருக்குன்னா, அப்போ அதெல்லாம் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்றான் புள்ள. யார், காந்தி. புள்ள எப்படி இருக்கு பாருங்க, 2மே இருக்கு பாருங்க, குவாலிட்டிஸ். 3வது வகை அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் காந்தி. அதனால தான் இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி லீடராக இருக்கார். லீடர் அவர், லீடர்களுக்கெல்லாம் லீடர், எல்லா லீடர்களும் போற்றுவது தான் காந்தி. அப்படிப்பட்ட ஒரு காந்தியோட கதை வந்து நீ கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான கதை. அது மாதிரியான ஒவ்வொரு மாணவர்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளைங்கள்ட்ட திறமை இல்லாத பிள்ளைங்களே எங்கேயுமே இல்லை, எல்லார்ட்டையும் திறமை இருக்கு. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். வேறுங்க டெண்டுல்கர் என்ன பண்ணார், டெண்டுல்கர் வந்து சின்ன பிள்ளையிலே அவருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு விளையாட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி திட்டுவோம், ஏன்டா விளையாட்டு கிடக்க தெருவு, ஏன்னா விளையாடுனா ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்த காலத்தை டெண்டுல்கர் வந்த பிறகு தான் இன்னைக்கு விளையாட்டுங்கிறது ஒரு பெரிய ஸ்போர்ட், ஒரு பெரிய அகாடமி, ஸ்போர்ட் அகாடமி, அந்த அகாடமி ஒரு பெரிய ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எத்தனோ பில்லியன் சம்பாதிக்கலாம், ஓவியத்தில் பெரிய பில்லியன் சம்பாதிக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. மைக்கேல் ஆஞ்சலோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு 20 பில்லியன், 100 பில்லியன், 200 பில்லியன் டாலர்ஸ். எவ்வளோ பணம் நினச்சி பாருங்க. ஒரு பில்லியன்னா எத்தனை ஆயிரம் கோடி, 200 பில்லியன் ஒரு பெயிண்டிங்கோட விலை தெரியுமா உங்களுக்கு? அதனால வந்து எல்லா துறையிலுமே எவ்வளோ எக்ஸ்ட்ரீம், எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு என்ன பையனா, நம்ம புள்ள சம்பாதிப்பானா, இந்த எடுத்தா சம்பாதிக்க மாட்டானா, அப்படி எதில் வேணாலும் சம்பாதிக்கலாம். எங்கே வேணாலும் கடவுள் யூனிவர்ஸில் கொட்டி வச்சிருக்கான் பணத்தை, அது மேலே வந்து கொட்டும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கிறத செய்யுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு. கரெக்டாக 8th படிக்கிறப்ப ஸ்கூல் எக்ஸாம் வர்ற அன்னைக்கு இவருக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச். பிள்ளைங்க யார் குடும்பத்தில் யார் டிசைட் பண்ணுறது, தகப்பனா பிள்ளையா? பிள்ளை சொல்கிறபடியே நீங்கள் ஒத்துப்பீங்க. பேரண்ட்ஸு ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த பிள்ளைங்களும் எதுவுமே பண்ண முடியாது. டேய் நீ போட ஸ்கூல் போடான்னு சொன்னால் அவன் போயிடும், பெட்டி தூக்கிட்டு போனான். சாப்பாடு கொடுக்குறது, ட்ரெஸ் கொடுக்குறது எல்லாமே சின்ன பிள்ளைன்னு. தாய் தகப்பன் தானே, தாய் தகப்பனை விட்டு அவங்களுக்கு வேறு யார்? அந்த பிள்ளை தாய் தகப்பன் சொல்லபடி தான் கேட்கும். அப்போது அன்னைக்கு ஃபவுண்டேஷன் சொன்னார்ல, அந்த ஃபவுண்டேஷன் எது? அதுதான் ஃபவுண்டேஷன்.
தட் இஸ் த மூமெண்ட் ஃபவுண்டேஷன். அந்த சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது ஃபவுண்டேஷன் போட்டுடணும். பில்டிங் இவ்வளோ பெருசான அப்புறம் சாயும் போது ஃபவுண்டேஷன்லாம் தோண்டிலாம் கட்ட முடியாது, நிற்காது. போடலாம், ஃபவுண்டேஷன் டைமில் கரெக்டாக போடணும். இப்போ தான் ஃபவுண்டேஷன் போடுற டைம். இப்போ நீங்கள் எல்லாம் ஃபவுண்டேஷன் தான் போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான். அதான் இந்த ஃபவுண்டர் இங்கே இருக்கார் பாருங்க, எல்லாம் டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன். அப்போ அந்த டெண்டுல்கர் ஃபாதர் முடிவு பண்ணுறாரு, இந்த பிள்ளையோட ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடுறாரு. டேய் ஸ்கூல் அப்புறம் போய்க்கலாம், எக்ஸாம் போ விளையாடு. அப்படியே ஸ்கூல் பேக்கை தூக்கி பறக்குது இந்த பக்கம், கட் பண்ண மின்னல் வேகத்தில் கிரிக்கெட் அடி. அன்னைக்கு அடித்த பால் தான் அன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட். எவ்வளோ பில்லியன் பாருங்க. ஸோ எந்த துறையினால் நீங்கள் ஐயோ இவன் டாக்டராக படிக்கணும் நீங்கள் கனவு காணாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் கவனமே நிறுத்துங்க. பிள்ளையோட கனவு என்ன, அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்க. நான் என் புள்ள வந்து வக்கீல் ஆகணும், என் புள்ள அரசியல் ஆகணும், என் புள்ள வந்து பெரிய கலெக்டர் ஆகணும். உங்க கனவு நிறுத்துப்பா. அவன் பிறந்தது அவன் சோலுக்குள்ள இறைவன் வச்சிருக்கான். அவனுக்கு அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்றாரு எங்க குரு. அந்த தியானம் இருந்தா நம்ம தூக்கி அவன் மேல வைக்க மாட்டோம். நாம இருப்போம், அவனாக இருப்பான். அதை உணர்ந்துகிற ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும். அதனால தான் பாருங்க ஆச்சாரியா மாதிரி இவ்வளவு மாதிரி ஒரு ஃபவுண்டர் கிடைக்காது. ஏன்னா இஸ் அசோசியேட், பெரிய மெடிடேட்டர் அவர். அந்த பையன் படம் வரையும் போது கேட்டேன் நான், எப்படிடா கரெக்டா கண்ணுக்கு நடுவில் அந்த வெள்ளை புள்ளியை தொடாம வரைகிறானே, கஷ்டம். நான் பெயிண்டர் 5 வருஷம் படிச்சிருக்கேன், என்னால முடியாது. எப்படி அவன் கண்ணை திறந்துட்டான்றார். அப்ப எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கணும் அந்த ஞானத்தை அவன் கொடுக்கிறதுக்கு. அந்த நம்பிக்கை. I was so amazed. Such a beautiful, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி ஒரு உணர்வு, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை செய்ய முடியுங்கிற அந்த இது. I was wondered. என்னோட படமே அடுத்த படம் அதை பற்றி தான். என்னுடைய மாணவர்களுடைய கதை எழுதி 5-6 வருடங்களை இப்படி. அந்த கதை என்னன்னா, சின்ன பிள்ளைங்க பசங்க வந்து மழை பெய்யும், அப்படியே நதி கட்டி விளையாடுவான். அவன் பெரிய என்ஜினியர் ஆவான் சிவில்ல. ஒரே வரும் அப்பா ஒரே எங்கடா விளையாட்டு, டமால் அணைய அடிப்பு காலால் மிதிப்பாங்க. அவன் அழுதுட்டு ஓடுவான். ஒரு புள்ள அப்படி வேலியை தாண்டுவான், அப்படியே பெரிய கள்ளி மரம் இல்லை வேலி, அது அப்படியே சாதாரண ஜம்ப். ஸ்கூல் வரும்போது நாங்கள் அப்படி அழகாக ஜம்ப் பண்ணுவோம். யாரும் ட்ரெயினே கிடையாது, உத்வேகம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேகம். அது என்கரேஜ் பண்ணா போதும், அவன் பெரிய பெரிய ஸ்போர்ட்ல பெரிய கிங் ஆயிடுவான். அவன்கிட்ட இருக்குது பாருங்க, ஜஸ்ட் பாருங்க. விஷுவல் கட் பண்ணுங்க. விஷுவல் தான் கிரேட் நாலேஜ். எதுக்கு அமைதியா தியானத்தில் இருக்க சொல்றாங்க? அந்த விஷுவல் சென்ஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் சென்ஸ். ஒரு பார்வையிலேயே நம்ம ஒரு பெரிய கட்டளை இடலாம். அது அந்த ரெண்டுமே இருக்கிற நிறுவனமாக இங்கே பார்க்குறேன். நிறைய பேசிகிட்டே போகலாம். ரொம்ப அற்புதமான இந்த வாய்ப்புக்கு திரு அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அண்ட் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு பி பார்ட் ஆஃப் திஸ். Thanks again.